2002 வருஷத்தில் பாரதி புத்தாலயம் தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வரல, தலைப்புகள் நிறைய வரவில்லை என்று ஒரு இயக்கம் எழுந்ததுனால, சரி நம்ம இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு புத்தகங்களை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற அதனுடைய கிளையாக நம்ம எடுத்தோம். அதை ஆரம்பித்ததுக்கு பிறகு சுமார் 1000 தலைப்புகளை கடந்து நம்ம இன்னைக்கு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். பாரதி புத்தாலயத்திலிருந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்லேருந்து அதில் ஏராளமான சிறுவர்களுக்கான எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான எழுத்தாளர்கள் அதை எழுதியிருக்காங்க. ஆயிஷா நடராஜன், விழியன், மோகனா என்று ஏராளமான நம்ம பேர்களை நம்ம சொல்ல முடியும். அதில் பல தலைப்புகள் வந்திருக்கு. கதைகள் வந்திருக்கு, நாவல்கள் வந்திருக்கு, அதே மாதிரி இயற்கை பற்றின புத்தகங்கள் வந்திருக்கு, கற்பனை கதைகள் வந்திருக்கு. இன்னும் ஏராளமான சிறு குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 15 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் வரைக்கும் கூட அனைத்து தலைப்புகள்லையும் நம்ம ஏராளமான புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். மதுரையிலேருந்து இங்கே புத்தகங்களை தேர்ந்தெடுக்க வந்திருந்தாங்க. எதாச்சும் நான் மீட் பண்ணேன். அவங்களுக்கு வீட்டில் சொல்கிறாங்க எது வேணால் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கு. அவங்க என்ன தேவை, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வழிகாட்டி இந்த புக்கை படிப்பா. சின்ன குழந்தைகள் அதே சமயத்தில் அம்மா கீழே உட்காந்துருக்காங்க, பசங்க ஓடி ஓடி எடுக்குது. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நம்ம இங்கே கூட்டங்கள் நடக்கும்போது அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க குழந்தைகள் அவங்க போய் எடுப்பாங்க. எங்களுக்கு இந்த புத்தகம் வேணும், எங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறத அதையும் நம்ம பார்த்துருக்கோம். பாரதி புத்தகத்தினுடைய வெளியிடப்பட்ட புத்தகங்கள் மட்டுமல்ல, மற்ற பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம இந்த புத்தகங்களை வர வச்சு இங்கே நம்ம காட்சிக்கு வைக்க போகிறோம். அதனால் எல்லாவற்றையும் அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு, புத்தகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த இதில் ஏற்படுத்திக்கணும். சிறுவர்கள் என்று வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எழுத வேண்டியது. அதை அந்த வகையில் பார்த்தோம் அப்படி சொன்னால், ஆயிஷா நடராஜன் ஏராளமான புத்தகங்களை அவங்களுக்கு எழுதியிருக்காரு. தாவி வெங்கடேஸ்வரன் நமக்கு தெரியும், டிவியில் பார்த்துருப்போம். பல பத்திரிகைகளில் முக்கியமான அறிவியல் நிகழ்வுகள் நடக்கும்போது அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் நிறைய புத்தகங்களை குழந்தைகளுக்காக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் எளிமையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது நல்லாவே ரீச் ஆயிடும். புனைவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கற்பனைகளை வளர்த்து விடும். இப்போ நம்ம ஒரு காட்சி ஊடகத்தை நம்ம பார்க்குறோம். அந்த காட்சி ஊடகத்தை நம்முடைய கற்பனையை அது அதிகரிக்காது. ஒரு காட்சி ஊடகத்தில் இதுதான் நமக்கு தெரியும், இதுதான் பேலஸ்னால் இதுதான் பேலஸ், அந்த பேலஸை தாண்டி நம்ம யோசிக்க போகிறது. ஆனால் அந்த புனைவுகள் எழுதும்போது இவனுடைய பேலஸ் இப்படி இருக்கும், இதில் இந்த மாதிரி இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இயற்கை இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அந்த குழந்தையினுடைய மனசில் அந்த கற்பனை விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த கற்பனையை தூண்டி விடக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புனைவுகளில் வருது. அப்போ அந்த புனைவுகள்ங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஆயிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு கதை ஒன்று இருக்குது. அந்த சிறுகதை இந்த 10ஆம் வகுப்பு மாணவி. அந்த 10ஆம் வகுப்பு மாணவி அவங்க ஒரு கைவிடப்பட்ட பெண் வச்சுக்கலாமே. அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை. அவங்க அந்த ஸ்கூலில் அவங்க ஏராளமாக படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய சிறுமி. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லிமிட்டடாக அந்த பாட புஸ்தகத்துக்குள்ளேயே படிக்கிறது, அதை மட்டுமே கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டடாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம். அதில் ஒரு நல்ல டீச்சர் அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய ஆர்வத்தை பார்த்து இவங்க அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்குறாங்க. அதை ஒட்டி அந்த பொண்ணு எப்படிலாம் சிந்திக்கிறா, எப்படிலாம் வருதுங்கிறத பற்றி ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை. ஒரு 16 பக்கம் தான் இருக்கும் அந்த பக்கம். கிட்டத்தட்ட 2 லட்சம் காப்பீஸ் நம்ம அந்த புத்தகம் போயிருக்கு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா, விழியன் எழுதியிருக்கக்கூடிய மலைப்பூ என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு நாவல் தான் அது. அது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தக்கூடிய சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸுக்கு மலையில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் அதில் செலக்ட் ஆகி போகிறாங்க. அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வியாக ஒரு அருமையான கேள்வியை அவர் கொண்டு முடிக்கிறாரு. அந்த ஒரு புத்தகமும் ஒரு அருமையான ரீச் ஆகிருக்கு. இது தவிர பல்வேறு கதைகள் ரீச். உண்மையை பார்த்தோன்னா பாலபாரதி, பாலபாரதி நமக்கு தெரிஞ்ச மரப்பாச்சிக்கு அவர்
இது வாங்கினவர், குழந்தைகளுக்கான அவார்டு வாங்கினவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் எல்லாமே நல்ல ரீச் ஆயிருக்கு. பசங்க வந்து அதை படிச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட விவாதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு அது ரீச் இருக்கு. பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் பாடப்புஸ்தகம் பாடத்தைப்படின்னு சொல்லாதீங்க. பாடப்புஸ்தகம் தேவை, ரைட், அது வந்து படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதோட அது நின்றுது. ஆனால் அதை தாண்டி உலக அறிவை பெற வேண்டும். பல விஷயங்களை வந்து படிக்கும்போது வந்து அவர்களுடைய சிந்தனை தூண்டப்படும். அவர்களுடைய இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கர்டைல் பண்ணாமல் அவர்களுக்கு நிறைய வாசிப்பு பழக்கத்தை முதல்ல அப்பா அம்மா உருவாக்கிக்கணும். அதை பார்த்து குழந்தைகளையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். அவங்களும் வந்து அப்பா அம்மாவும் அவங்க அடிக்ட் ஆகிருக்காங்க, அந்த செல்லில் பார்த்து அடிக்ட் ஆகிருக்காங்க. அதுலேருந்து அவங்களும் வெளியில் வந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்பா அம்மா படிக்கிறத பார்த்தா குழந்தை கண்டிப்பாக படிக்கும். ஸோ அந்த ஒரு பழக்கத்தை தூண்ட வேண்டும். அவங்களுக்கு நிறைய புக்கு வாங்கி கொடுக்கணும், நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்ம வந்து பெற்றோர்கள்ட்ட வைக்கணும்.